இன்னைக்காக நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மேலையூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை ஸ்ரீ நாகபரணீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க பல நூறு வருஷம் பழமையான சிவபெருமானை தரிசிச்சுட்டு வரலாம். நாகபரணீஸ்வரர் திருக்கோயிலுக்கு நாம வந்துட்டோங்க. இப்போ சிவபெருமானுக்கான அபிஷேகங்களும் ஆராதனையும் காத்துட்டு இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம். கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நாட்டினும் மெய்ப்பொருளாவது வேதம் நாட்டினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நாதன் நாமம் நம சிவாயவே நம சிவாயவே அருணாச்சல சிவம் சொல்லிடுவோம் அனுதினம் அவன் அருள் அடைந்திடுவோம் அருணாச்சல சிவம் சொல்லிடுவோம் அனுதினம் அவன் அருள் அடைந்திடுவோம் நாவில் நவிற்றினால் நம்புவாரவர் நாவில் நவிற்றினால் வம்பு நான் மலர் வார்மது ஒப்பது வம்பு நான் மலர் வார்மது ஒப்பது செம்பொன்னார் திலகம் உலகுக்கெல்லாம் செம்பொன்னார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்மல் நாமம் நம சிவாயவே நம்மல் நாமம் நம சிவாயவே அருணாச்சல சிவம் சொல்லிடுவோம் அனுதினம் அவன் அருள் அடைந்திடுவோம் அருணாச்சல சிவம் சொல்லிடுவோம் அனுதினம் அவன் அருள் அடைந்திடுவோம் நெக்குள்ளார்வம் மிக பெருகி நினைந்து நெக்குள்ளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கோடு அங்கையில் எண்ணுவார் அக்கு மாலை கோடு அங்கையில் எண்ணுவார் தக்கவானவரா தகுவிப்பது தக்கவானவரா தகுவிப்பது நக்கண்ணா
சிவம் சொல்லிடுவோம், அனுதினம் அவன் அருள் அடைந்திடுவோம். அருணாச்சல சிவம் சொல்லிடுவோம், அனுதினம் அவன் அருள் அடைந்திடுவோம். ஈயமன் தூதரும் அஞ்சுவரின் சொல்லால், ஈயமன் தூதரும் அஞ்சுவரின் சொல்லால், நயம் வந்து ஓதவல்லாத்தமை நன்னினான். நயம் வந்து ஓதவல்லாத்தமை நன்னினான். நியமம் தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி, நியமம் தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி, நயனல் நாமோ நம சிவாயவே, நயனல் நாமோ நம சிவாயவே. அருணாச்சல சிவம் சொல்லிடுவோம், அனுதினம் அவன் அருள் அடைந்திடுவோம். அருணாச்சல சிவம் சொல்லிடுவோம், அனுதினம் அவன் அருள் அடைந்திடுவோம். கொல்லவாரேனும் குணம் பல நன்மைகள் கொல்லவா. சிவபெருமானுடைய ஒவ்வொரு அவதாரத்துக்கும் தனி சிறப்பும் தனி நோக்கமும் இருக்கு. கிட்டத்தட்ட சிவபெருமான் அவர்கள் 19 அவதாரம் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு அவதாரத்துக்குமே தனி சிறப்பு இருக்கு. அந்த ஒவ்வொரு அவதாரத்துல முக்கியமான அவதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிப்லாட் அவதாரத்தை சொல்லலாம். இந்த அவதாரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல இந்த அவதாரம் காணப்படுது. இதை மக்கள் வழிபட்டுட்டும் வராங்க. பிப்லாட் என்ற சிவபெருமான் தாதிச்சி என்ற ஒரு துறவிக்கு மகனா பிறக்கிறாரு. மகனா பிறந்ததுக்கு அப்புறமா சனியோடைய பார்வையிலால அவருடைய அப்பாவான தாதிச்சி அவர்கள் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு போயிடுறாரு. இதை அறிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் அவர்கள் சனி பகவான் மேல கோபம் அடைகிறாரு. அதனால சனி பகவான் மீது கோபம் கொண்டு ஒரு சாபத்தை விடுறாரு. அதனால சனி பகவான் அவர்கள் மின்னுலகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு வந்துடுறாரு. சிவபெருமானுக்கு 16 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே சனியோட மேல இருக்க கோபத்தை தீர்ந்துட்டு இனிமேட்டு யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை வழங்கி சனி பகவானுடைய சாபத்தை போக்கி வச்சிடுறாரு. இதனால பிப்லாட் அவதாரம் சனி தோஷத்தை நீக்கக்கூடிய அவதாரமா பார்க்கப்படுது. அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டாங்கன்னா சனி தோஷம் நீங்கும்னு கருதப்படுது. அவர் இந்த அவதாரம் மட்டும் இல்லாம நந்தி அவதாரம், பைரவ அவதாரம், வீரபத்ர அவதாரம், அனுமான் அவதாரம், அஸ்வத்தாம அவதாரம், ரிஷப அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பல அவதாரங்கள் எடுத்து மக்களை துன்பங்கள்ல இருந்து பாதுகாத்திருக்காரு. இந்த ஒவ்வொரு அவதாரத்துக்குமே தனி சிறப்பும் தனி நோக்கமும் இருக்கதா கருதப்படுது. ஸ்ரீ நாக பரமேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வழிபட்டதுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில் நடந்த சிறப்பான மாற்றங்கள் குறித்து அவங்களே சொல்றாங்க. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, என் பேர் ரவிச்சந்திரன் ஐயா. நான் போன சித்ரா பௌர்ணமிலேருந்து இங்கே வழிபடுவேன். அதுக்கு முன்னே எப்போனா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம், 5 நாளுக்கு ஒரு டைம் வருவேன் ஐயா. இதுக்கப்புறம் இதை கட்டினதுக்கப்புறம், கண்டமணி கட்டினதுக்கப்புறம் டெய்லி 2 வேளை வருவேன் ஐயா. வந்ததுக்கப்புறம் நான் ஐயாவை கேட்பேன். எது ஒன்றாலும் எனக்கு கேட்டதுக்கு எல்லாமே கிடச்சிது ஐயா. நான் எங்கே போகணும், எது கேட்பேன், பைசா கேட்டாலும் சரி, எதுவுமே எனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருந்தேன் ஐயா. வேறு எந்த நோய் நொடியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை ஐயா. நல்லபடியாக அவரை வழிபட நல்லா இருக்கிறேன் ஐயா. இந்த திருக்கோயில் ராகுஸ்தலம். இங்கு திருமண தடை, குழந்தை பாக்கியம், முக்கியமான கோரிக்கை இங்கே வைத்தால் பௌர்ணமி, பிரதோஷம், அமாவாசை போன்ற நாட்கள் இரவு தங்கி வந்தால் சுபீட்சமாக வேண்டிய வரங்கள் கிடைக்கும். முக்கியமாக ராகுஸ்தலம். இந்த ராகுஸ்தலம் என்றால் இதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சொல்லியுள்ளனர். மேலும் பழைய பழம்பெரும் சுவாமிகள் இங்கு பார்வையிட்டு இந்த ஸ்தலம் ராகுஸ்தலம் என்பதால் யாவரும் இந்த ஸ்தலத்திற்கு வேண்டிய வரங்கள் பெற்றவர்கள். இந்த ஸ்தலத்திற்கு வருபவர்கள் முக்தி அடைய வேண்டும் என்றால் இங்கு தங்கி அவருடைய தொண்டு செய்தால் கண்டிப்பாக முக்தி கிடைக்கும் என்பது நிச்சயம். என் பெயர் நாகராஜன். நான் 9 மாதமாக தங்கியுள்ளேன்.
இறை தொண்டு செய்து கொண்டு நான் இங்கு வசித்து வருகிறேன். இங்கு வந்த பின்பு பல எதிர்மறை எண்ணங்கள் மாறி எனக்கு நல்ல மன அமைதியும் சுகமும் கிடைத்துள்ளது என்பதை உறுதியாக சொல்கிறேன். இங்கு வரும் பக்தர்கள் யாவரும் அவர்களை வேண்டிக் கொள்வது நிச்சயமாக நடக்கிறது என்பது நிஜமான உண்மை. இங்கு வந்து யாரும் எந்த ஒரு பலனும் கிடைக்காமல் போனதில்லதாக சரித்திரம் கிடையாது. வணக்கம், என் பேர் ரம்யா. நான் மேலையூர் கிராமத்தில் மாங்கொல்லையில் வசிக்கிறோம். இங்கே இந்த நாகபரணீஸ்வரர் ஆலயத்திலேருந்து நான் எந்த வேண்டின்னு போனாலும் நல்லதாக நடக்கும். நல்ல ஈஸ்வரர் இவர், நல்ல சுவாமி. இங்கே அருள் வாக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கும். எல்லாம் நிறைய ஜனங்களாக வருவாங்க, நல்லா சாமியெலாம் வேண்டின்னு போவாங்க, நல்லதே நடக்கும். என்னுடைய பேர் சாமிநாதன். ராஜகோபுரம் ஹைட்டுக்கு ராஜகோபுரம் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு அம்மாவும் அப்பாவும் இந்த கொடிமரத்தாண்ட நிற்கிறாங்க. யார் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு சுற்றி வந்து அவரது வேண்டுதல் செய்யும்போது அந்த கொடிமரத்தாண்ட விழுந்து கும்பிட்டு உட்கார்ந்து அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறேன்னா அவங்க குடும்பத்தில் எல்லா இதுவும் பிரச்சனைகள் எல்லாம் விலகி போயிடும். நிறைய பேர் இந்த கோவிலை கேட்டு வராங்க. இப்போது வெளியிலிருந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம், கல்யாணம், நிச்சயதார்த்தம், ஒவ்வொரு காரியங்களும் சுபிஷமாக நடந்துகிட்ருக்கு. இந்த கோவிலை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். அந்த அனுபவத்தில் அனுபவிக்கிறவங்க தான் அது உணர முடியும், சொல்லி புரிய வைக்க முடியாது. என் பேர் பார்வதிங்க. பார்வதி. நானும் வெகு நாளாக இந்த கோயிலுக்கு வரேன். எங்கள் பசங்க, எனக்கு 4 பொம்பளை பசங்க, ஒரு ஆம்பளை பையன். எல்லாத்துக்கும் இங்கே தான் வேண்டிக்கின்னு எல்லோரும் நல்ல மாதிரி இருக்காங்க. என்னுடைய காலுக்கும் உபகாரம் பண்ணாங்க. ரெண்டாவது, நான் வீடு கட்டினேன், குறையாக இருந்தது, அதுக்கும் நான் சொல்லின்னு போனேன். வீடு வேலையும் முடிஞ்சுது. இப்போ நான் நல்லா இருக்கேன் சார். இங்கே அடிக்கடி வந்து போவேன். இதை வேண்டுதல் எனக்கு நிறைவேறும் எல்லாமே. என் காலுக்காக வேண்டிக்கிட்டேன். என் கால் சரியாகி போச்சு. நான் நல்லா நடக்கிறேன். இப்போ நடந்து எல்லா ஊருக்கும் அதான் அடிக்கடி வந்து கோயிலில் சந்திச்சுட்டு கும்பிட்டு போகிறேன். என் பேர் சுசீலா. நான் பிரதோஷத்துக்கு, பிரம்ம உற்சவத்துக்கு, அந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் நான் வருவேங்க. எனக்கு நிறைய நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டத்தில் வந்தேன், கடன் பிரச்சனை அந்த மாதிரிலாம் வந்தேன். ஓரளவுக்கு நான் நல்லா தான் இருக்கேன் இப்போதைக்கு. என் பேர் லலிதாங்க. நான் இந்த கோயிலுக்கு வந்து 6 மாதம் ஆகுது தொண்டு செய்ய. ஏற்கனவே பூ விற்றுன்னு இருந்தேன் நான். அதனால் வேலைக்கு வந்தேன். இங்கே தொண்டு செய்கிறேன் ஒரு 6 மாதமாக. நான் ஏதோ என் மனசுக்கு இந்த பகவானை பற்றி எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஏதோ என்னை வளர்த்து விட்றாரு, நல்லா பார்த்துக்கிறாரு. எனக்கு வந்து 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு. குடும்பத்தை வளர்க்குறேன். இந்த வரைக்கும் இந்த ஐயா வச்சு தான் நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை ஸ்ரீ நாக பரணீஸ்வரர் திருக்கோயில தாங்க நாம இப்போ இங்கே இருக்கோம். இந்த கோயிலுடைய சிறப்பு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு இந்த இடத்த வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது தோஷம் இருக்கவங்க இந்த கோயிலை வந்து வழிபட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுடைய தோஷம் தீரும்னு சொல்லப்படுது. குழந்தையின்மை இருக்கவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவங்க வந்து இந்த கோயிலுடைய பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் கூடிய விரைவில் வந்து திருமணம் ஆகும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து மூர்த்திகளுடைய சிலைகளும் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சரஸ்வதி மற்றும் பிரம்மா இவங்களுடைய ஒருங்கிணைந்த சன்னதியும் இருக்கு. எங்கேயுமே காணப்படாத சித்திரகுப்தருடைய சன்னதியும் இங்க இருக்கு. இது ரொம்பவே சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. மும்மூர்த்திகளை ஒருத்தர் தான் சிவபெருமான் அவர்கள். அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவர். அவருடைய தலையில நிலவையும் கங்கையும் சூடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆழகால நஞ்சை உண்டு அமிர்தத்தை வந்து தேவர்களுக்கு வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடியவர். பிட்டுக்காக மண் சுமந்து பிரம்பால அடி வாங்கியிருக்காரு. இவருக்கு வந்து சுந்தரர் என்ற பெயரும் உண்டு. பார்வதிக்கு பிரியமான நாயகர். அது மட்டும் இல்லாம தன்னுடைய உடல்ல பாதிய பெண்ணிற்கு தந்திருக்காரு. இவருக்கு வந்து விநாயகர், முருகர், ஐயப்பன் மற்றும் சித்திரகுப்தர்னு 4 பசங்க இருந்திருக்காங்க. இவருடைய வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நந்தி பகவானை சொல்லலாம். நந்தி பகவான் வந்து சிவபெருமானை விட்டு எங்கேயுமே போக மாட்டாருங்க. அது மட்டும் இல்லாம ராம அவதாரத்துல அனுமார அவதாரம் எடுத்து ராமனுக்கு சிறந்த பக்தனா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ருத்ர தாண்டவம் ஆடி அசுரர்களை அழிச்சிருக்காரு. இத்தனை சிறப்புக்கும் உரியவர் தான் நம்ம சிவபெருமான் அவர்கள். ஸ்ரீ நாக பரணீஸ்வரர் திருக்கோயிலுடைய தல வரலாறு பற்றி இந்த கோயிலுடைய குருக்கள் வந்து தெளிவா விளக்கமா சொல்றாங்க. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டம் மேலையூர் கிராமத்தில் அமைந்துள்ள நமக்கெல்லாம் வேண்டியத வன்னியம் வேண்டியவாறு அருள் புரிகின்ற பெரியநாயகி அம்பிகா உடனுரை நாகபரணீஸ்வரர்
ஆலயத்திலே விசேஷமான இந்த தருணத்திலே இந்த ஆலயமானது மிகவும் தொன்மையானதாகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக திகழ்கிறது. ஒரு 3-4 வருடமாக அடியேன் சிவஸ்ரீ கோபாலகிருஷ்ண சிவாச்சாரியாராக இந்த ஆலயத்திலே அனுதினமும் அர்ச்சகராக பணிபுரிகின்றேன். இந்த ஆலயமானது சுவாமியானவர் சுயம்பு மூர்த்தியாக விளங்குகின்றார். சுவாமி அருள்பாலிக்கின்ற வண்ணம் சாய்ந்த நிலையிலே விஸ்வரூப தரிசனமாக சுவாமியை தரிசனம் செய்தால் சுவாமியினுடைய பானமானது சிறிது சாய்ந்தான முறையிலே காணப்படும். அபிஷேக காலங்களிலே சுவாமியினுடைய திருமேனி சாய்ந்ததாக காணப்படுவது இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பாக விளங்குகிறது. இந்த சுயம்பு மூர்த்தியாக விளங்குகின்ற நாகபிரணீஸ்வரர் பின்பு அலங்கார காலங்களிலே நாங்கள் செய்கின்ற அலங்கார ரூபத்திலே நேரான வடிவிலே அருள்பாலித்து அனுக்கிரகம் செய்கிறார். இறைவன் நமக்கு பலவிதமான அனுக்கிரகத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த ஆலயத்திலே விசேஷமாக நாகதோஷம் சர்ப்பதோஷம் என்று சொல்லக்கூடிய மூதாதையருக்கு செய்ய முடியாத அந்த கர்மாக்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வண்ணமாக இந்த ஆலயத்திலே நாகபரணீஸ்வரராக இருந்து நாகதோஷங்களாக விளங்கக்கூடிய அனைத்து விதமான அந்த ராகுகேது பரிகார ஸ்தலமாக இந்த ஆலயமானது விளங்குகிறது. ஆலயத்திலே அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்குவதாக நமது சுவாமியானவர் விளங்குகின்றார். அம்பாள் பெரியநாயகி அம்பாளாக நமது சுவாமியினுடைய இடது பாகத்திலே தெற்கு நோக்கி வீற்றிருக்கிறார். அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே அனைத்து விதமான மாங்கல்ய தோஷமானது நிவர்த்தியாகி இங்கு ஆலயத்தின் தனிச்சிறப்பாக அந்த நாகதோஷங்கள் நிவர்த்தியாகுவதால் புத்திரபாக்கியமும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் வகையிலும் இந்த ஆலயத்தினுடைய பரிகார பூஜைகள்லாம் அமைகிறது. ராகுகேது பூஜை ஹோமங்கள் செய்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரானது இறைவன் மூலமாக அனுக்கிரகம் நடந்து பல தம்பதியினர் இங்கு இறைவனை வழிபட்டு நிறைய பலன்களை அடைந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலமாக நமது இந்த ஆலயமானது விளங்குகிறது. இந்த ஆலயமானது பல்வேறு சன்னதிகளை கொண்டு சுவாமியினுடைய கோஷ்டமூர்த்தியாக நர்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா துர்க்கை போன்ற முதலிய கோஷ்ட தெய்வங்களும், சண்டேஸ்வரர், மகாகணபதி, வனவல்லி தேவசேனா சுப்பிரமணியர், ஐயப்ப சுவாமி, மகாலட்சுமி அம்பிகா, லலிதா திரிபுர சுந்தரி போன்ற சிவகோஷ்டங்களுடன் தொடர்ந்து மும்மூர்த்திகள் கொண்ட திருத்தலமாக இவ்வாலயம் சிறப்பு பெற்று விளங்குகிறது. இவ்வாலயத்திலே ரொம்ப பழமையான காலங்களிலே ரொம்ப சிதலமடைந்து இறைவனுடைய திருமேனிகள் பல பூமியிலிருந்து திருப்பணி செய்யும் பொருட்டு இதெல்லாம் ஒவ்வொரு விக்கிரகங்களாக கிடைக்கப்பெற்றது. இறைவன் மூலவ சன்னதியாக நாகபரணீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அந்த அமைவிடத்திலேயே இருந்தார். மற்ற பல தெய்வங்கள்லாம் நமது ஆலயத்தினுடைய பின்பாகத்திலே குளமானது இருக்கிறது. அந்த குளத்திலிருந்து இந்த ஆலயத்தினுடைய புராதனமான மகாவிஷ்ணு சிலை இந்த ஆலயத்தினுடைய பின்பாகத்திலே குளத்திலே கிடைக்கப்பெற்றது. அந்த மகாவிஷ்ணுவை நமது ஆலயத்தின் வலது பாகத்திலே ஆலயம் அமைத்து மகாவிஷ்ணுவை பிரதிஷ்டை செய்துள்ளனர். இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சனாத வரதராஜ பெருமாளாக சுவாமியினுடைய வலது பாகத்திலே வீற்றிருக்கிறார். மகாவிஷ்ணுவுக்கு
கருடர், ஆஞ்சநேயர், ராதா ருக்மணி சமேதாய கிருஷ்ணர் போன்ற சன்னதிகள்லாம் தொடர்ந்து அந்த பெருமாளுடைய கோஷ்ட தெய்வங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இங்கு அன்பர்களினாலே பிரம்மா சரஸ்வதி சன்னதி அமைக்கப்பட்டு மும்மூர்த்தி ஸ்தலமாக விசேஷமாக திகழ்கிறது. ராதா ருக்மணி சமேதாய கிருஷ்ணர், ஸ்ரீதேவி பூதேவி சநாத வரதராஜ பெருமாள், பெரியநாயகி அம்பிகாசநாத நாகாபரணீஸ்வரர், சரஸ்வதி அம்பிகாசநாத மகாபிரம்மா போன்ற மும்மூர்த்தி தெய்வங்களும் அவரவர்களுடைய பத்தினிகளுடன் நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். நவக்கிரகங்களும் அதனுடைய பத்னி சமேதராக நமக்கெல்லாம் இந்த ஆலயத்திலே நவக்கிரக சன்னதியெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நமது ஆலயத்தின் அகஸ்திய ரிஷியானவர் வந்து பூஜை செய்ததாக ஒரு ஐதீகமானது நமது ஆலயத்திலே திகழ்கிறது. அவருக்கு ஒரு ஆலயத்தினுடைய ஒரு சன்னதியாக அவர் இங்கு வீற்றிருக்கிறார். மற்றும் பல தெய்வங்களுடன் திகழ்கிறது இவ்வாலயம். சித்திரகுப்தருக்கு ஒரு சன்னதியும், சரபேஸ்வரருக்கு ஒரு சன்னதியும், பைரவர், சப்த கன்னி போன்ற எண்ணிலடங்கா தெய்வங்களை இந்த ஆலயம் கொண்டிருப்பது தனிச்சிறப்பாகும். இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சமாக பல ஆண்டு காலமாக அந்த புளிய விருட்சமானது இருந்தது. மிகவும் பழமையான தொன்மையான மரமாக மிக பெரியதாக இருந்தது. இயற்கை சீற்றத்தின் காரணமாக அந்த மரமானது கீழே விழுந்து சிதலமடைந்து விட்டது. பின்பு இப்போ அந்த மரத்தை நூதனமாக பிரதிஷ்டை செய்துள்ளோம். இவ்வாறாக சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்களிலே மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் என்று குறிப்பிடுவார்கள். அவ்வாறாக இந்த ஆலயமானது சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஒரு திருவண்ணாமலையில் எப்படி இறைவனுடைய சிகரம், அதற்கு கீழ் இறைவனுடைய திருக்கோயில் அமைந்திருக்குமோ அந்த வடிவிலாகவே இறைவனுடைய மேலே மலை, அதற்கு கீழாக இந்த திருக்கோயிலினுடைய திருக்குளம், அதற்கு முன்பாக நமது ஆலயம். இவ்வாறாக மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்புடன் திகழ்கிறது இந்த கோயில். இவ்வாறாக பலவிதமான சிறப்புகளை கொண்ட இத்திருக்கோயிலில் பலவித பிரார்த்தனைகளுடன் வரக்கூடிய பக்தர்களுக்கு இறைவன் அனுக்கிரகம் செய்து பல காரியங்களை அவரவர் எண்ணத்திற்கேற்பாக திறம்பட இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் நடைபெறியிருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு பன்விதமான இந்த கிராமங்களை சார்ந்த அமைப்புடன் இருக்கிறதுனால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பக்தர்களால் பல்வேறு விதமாக திருப்பணிகள் செய்யப்பட்டு வந்திருக்கின்றன. கைங்கரியத்தினாலே ராஜகோபுரம், முன்மண்டபம் மற்றும் இறைவனுக்கு நிறைய ஆபரணங்கள், நித்தியப்படி பூஜைக்குரிய உபகரணங்கள்லாம் அவர்கள் மூலியமாக வழங்கப்பட்டு பூஜையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இவ்வாலயத்திலே பிரதோஷம், பௌர்ணமி, சஷ்டி மற்றும் கிருத்திகை பூஜை, சதுர்த்தி பூஜை போன்றவை சிறப்பாக நடைபெறுகின்றன. வைகாசி விசாகம் பிரம்மோற்சவம், நவராத்திரி காலங்களில் சிறப்பான வழிபாடு, சஷ்டி காலங்களிலே இங்கு சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிறப்பு ஹோம பூஜைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பாக பஞ்சலோக விக்கிரகங்களாக பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த விக்கிரகங்கள் சுவாமி அம்பாளுக்கு சோமாஸ்கந்தர், வனவல்லி தேவசேனா சுப்பிரமணியர், சிவகாம சுந்தரி நடராஜர் போன்ற பஞ்சலோக திருமேனி கொண்ட பழங்கால சுவாமி சிலைகள் நமது ஆலயத்திலே உள்ளன. அதை பிரம்ம உற்சவ காலங்களிலே எடுத்து பூஜைகள்லாம் செய்து சிறப்பாக வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன.
இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை கொண்ட இத்திருக்கோயிலுக்கு அனைவரும் வந்து இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெற்று அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம். நம பார்வதி பரஜே அரஹர மகாதேவா. இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக ஸ்ரீ நாகபரணீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்திருந்தோம். இந்த நாகபரணீஸ்வரர் வந்து சுரங்கத்தை தோண்டும் போது கிடைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சுயம்புலிங்கமா இவர் வந்து காட்சி அளித்துட்டும் இருக்காரு. இந்த கோயில் வந்து எப்ப தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோராயமா தான் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட வந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றி இருக்கலாம் அப்படின்னு தோராயமா சொல்லப்படுதே தவிர உறுதியா எந்த ஒரு கல்வெட்டிலும் சொல்லப்படல. இந்த கோயிலுக்கு வந்து வேணும்னா நம்ம என்ன வேண்டுமோ அது வந்து நிச்சயமா நடக்கும்னு சொல்லப்படுது. உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போது வந்து நீங்களும் இந்த கோயிலை வந்து தரிசிச்சுட்டு போங்க. உங்க வாழ்க்கையிலும் நிறைய நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். இதே போன்று மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.